தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. ஐயா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி பல இடங்கள்ல போய் பேசிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா நாமக்கல்ல பேசியிருக்கிறாரு, மதுரையில பேசியிருக்கிறாரு, அப்புறம் புதுச்சேரி. இப்ப சமயமா ஐயா விஜய் அவர்கள் ஈரோட்ல போய் தன்னுடைய அரசியல் உரை என்று உரை நிகழ்த்திருக்கிறாரு. அதன் மூலமா இவ்வளோ தொடர்ச்சியா ஐயா விஜய் அவர்களுடைய பேச்சை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அரசியல் அறிவு ஆழம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்களுடைய அரசியல் நடவடிக்கை மற்றும் அவங்களுடைய அறிவு ஆழம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அவங்க மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம எடுத்து வைக்கிறோம், அவங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம எடுத்து வைக்கிறோம். இது ஐயா இப்ப இந்த காணொலி பார்க்குறவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க, உடனே ஐயா விஜய் மேல நான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. இந்த காணொலியை பார்க்குற யாரும் இது ஐயா விஜய் அவர்கள் மேல நடத்தப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. இது அவர் மேல இருக்கக்கூடிய பொது விமர்சனங்கள். அதை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நான் எந்த வலைவலிக்கு போய் நேர்காணல் கொடுக்க போனாலும் ஐயா விஜய் அவர்களை பத்தி கேட்கறாங்க, ஐயா விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் ஒப்பிட்டு கேட்கறாங்க. அப்போ நான் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு வலைவலி நடத்துறேன். எல்லா வலைவலிலையும் நம்ம பேசும்போது சரி நம்ம வலைவலியும் நம்ம மக்களுக்காக எனக்கு பின்னாடி ஒரு 5000 பேருக்கு மேல நம்மளை பின்தொடர்பவர்கள் இருக்கிறீங்க. சரி, அவங்களுக்கு நம்ம ஐயா விஜய் அவர்களுக்கு மீது இருக்கக்கூடிய பொது விமர்சனங்களை எடுத்து காமிப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த காணொலி யாரும் தப்பா நினைச்சு பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. சரி, காணொலிக்குள்ள போலாமா? வாங்க போலாம். சரி, ஐயா விஜய் அவர்கள் அரசியல் எதையோ ஒண்ணுத்த ஊரா போய் பேசுறாரு. அதை வந்து அந்த ரசிகர் கூட்டம், அவரை ரசிக்கிறதுக்குனே ஒரு ரசிகர் கூட்டம் வந்து இருக்குது. நம்ம அதை வேற வகையில விமர்சிக்கணும், அதை விடுங்க. அவரு அவர் ஒரு பெரிய மனப்பான்மையில பாக்குறாங்க. அவர் பேசுறது அரசியலா இல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேசுறாரா அப்படின்லாம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல. அவங்க அவர் தலைவர் அப்படின்னு நினைச்சு ரசிக்கிறாங்க. ஆனா மக்களை பொறுத்தவரை ஐயா விஜய் அவர்கள் பேசக்கூடியது அரசியலா இல்ல அவங்க ரசிகர்களை பொழுதுபோக்குவதற்கு பேசுறாரா என்பது மக்கள் தொடர்ச்சியா கேள்வி கேட்டுருக்கிறாங்க. முக்கியமா மக்கள்ல ஒருத்தங்களான நாமளும் தொடர்ச்சியா அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு பதில்ன்றதே இல்லை. முதல்ல ஐயா விஜய் அவர்களுடைய கட்சியில இருந்து தொடங்குவோம். ஒரு செடி எடுத்தா வேர்ல இருந்து தானே தொடங்கணும். அதுபோல ஐயா விஜய் அவர்கள் தொடர்ந்து தாவேக்கா வருது கட்சியில இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கட்சியை நம்ம உற்று நோங்கணும் அப்படின்னாலே இந்த கட்சியினுடைய இதுவை முதல்ல எடுத்துக்குவோம். இந்த தாவேக்கா அப்படிங்கிறாங்க இல்லையா, தாவேக்கா நம்மளும் தான் சொல்றோம். இந்த தாவேக்கா அப்படின்னு எடுத்தாலே தா வா க என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்குது. ஐயா வேல்முருகன் அவருடைய தமிழர் வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. அதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா டிவிக்கு. அது அந்த நடுவில் ஐயா வேல்முருகன் அவருடைய கட்சிக்கும் தாவேக்காக்கும் சண்டைலாம் வந்து எங்க பேர் நீங்க சொல்றீங்க, உங்க பேர் நாங்க சொல்றோம், அதை விடுங்க. அடுத்து வந்தோம் கொடிக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, இவங்க பண்ணி வச்சிருக்க கொடி இருக்குல்ல, இவங்க வச்சிருக்காங்களே ஒரு கொடி, அந்த கொடி வந்து நாம் தமிழருடைய கொடி. நாம் தமிழர்ல இருக்க நபர்கள் தான் வந்து இந்த மஞ்சள் சிவப்புல பேர் எழுதுவது, அந்த மஞ்சள் சிவப்பு கொடியை பயன்படுத்துவது, இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து நடைபெறக்கூடியது. அவங்களுடைய கொடி இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொடக்க காலத்துல இருந்தே அந்த உறுப்பினர் அட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு இருக்கும். அதுதான் அந்த கட்சியினுடைய மோட்டோ. எங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மோட்டோ அப்படின்னா சீமானவர்கள் பல தடவை பேசிக்கிறாங்க. இவர் ஐயா விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திடீர்னு போட்டுக்கிட்டாரு. அதுவும் ஒரு காப்பி தான். அடுத்து நம்ம பார்த்தோம், பேருக்கு வந்துட்டோம். மோட்டோ வந்தாச்சு, அடுத்து பேருக்கு வந்துட்டோம். பேருக்கு வந்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பேர் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு நம்ம இன்னும் நல்லா உற்று நோக்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஐயா சீமானவர்கள் திராவிடம் தமிழருக்கு வேண்டாம், திராவிடம் விஷம், திராவிடன்ற விஷம் குடிச்சுன்னா தமிழர்களான நாம இறந்து போயிடுவோம், தயவு செஞ்சு விழிப்புணர்வு பெறுங்க, திராவிடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாரு. தமிழர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்றாரு, தமிழ் மொழியை முன்னிறுத்துறாரு, தமிழர்களா மக்களை ஒன்றிணைக்கிறாரு. அப்படி வரும்பொழுது ஐயா சீமானவர்கள் அடிச்ச அடியில உருவான இம்பாக்ட்ல ஐயா விஜய் அவர்கள் எங்கடா திராவிடம்ன்ற பெயரை பயன்படுத்தினா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு திராவிட கட்சிகளோட நம்மளை சேர்த்துட போறாங்க என்கிற பயத்தில் நம்ம திராவிட கட்சி ஆயிடக்கூடாது, நம்ம திராவிட கட்சி தான் ஆனா ஆயிடக்கூடாது, அப்படியே நம்ம வந்து தமிழ் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு பேரை உருவாக்குனாங்க. அதாவது உங்களுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, இந்த வாட்ச் எல்லாம் உருவாக்குனாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான வாட்சா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அப்படின்னு உருவாக்குவாங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்பது மக்களால நிறைய விரும்பப்படக்கூடிய ஒரு கட்சி.
அந்த கட்சி மாதிரியே ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இந்த சிட்டி படத்துல சிட்டி மாதிரியே ரொம்ப உருவாக்கணும்னு வில்லன் நினைப்பார்ல, அது போல நாம் தமிழர் கட்சி மாதிரியே விஜயனுடைய கட்சி வளர்க்கணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி கும்பல் உருவாக்குன ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சாயிலே உருவாக்குன ஒரு கட்சி தான் இந்த தாவேக, அதாவது தமிழக வெற்றி கழகம். ஐயா விஜய் அவர்கள் சொல்றாரு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு. இதை நம்ம பகுப்பாய்வு பண்ணி பார்ப்போம். தமிழ் தேசியம்னா என்ன? ரொம்ப வேண்டாம். தமிழ் தேசியம் என்றால் என் வீட்டையும் நாட்டையும் ஆள்வது, தமிழன் வீட்டையும் தமிழ் நாட்டையும் ஆள்வது தமிழனுடைய தார்மீக கடமை. ஏன்னா தமிழன் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் தமிழ் மொழி, இனம், பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாம் காப்பாற்றப்படும். ஆனால் தான் நாங்கள் தமிழர் ஆனணும்ப்பா, எங்க நாட்டை நாங்க ஆண்டுக்கிறோம், நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கிறோம். அதனால தான் அதிகாரத்தையும் கேட்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் தமிழ் தேசியம். இப்ப திராவிடத்திற்கு வருவோம். திராவிடம் என்றால் என்ன? உதாரணத்துக்கு வெள்ளைக்காரங்களை எடுத்துங்க. இங்க எதுக்கு வந்தாங்க? நம்ம பொருளை எடுத்துட்டு போறதுக்கு தான் ரயில் ரூட் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நம்மள என்ன பண்ணாங்க? அடிமையா வச்சிருந்தாங்க. நம்ம பொருட்களை எடுத்துட்டு போனாங்க, நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க. இப்ப இந்த திராவிடங்களை பாருங்க, அப்படியே பாருங்க, உங்களுக்கு ஒரு பார்வை வரும். அவங்கள உங்களுடைய மொழி எதுன்னு கேளுங்க, தமிழ் மொழியை காமிக்கிறது. திராவிட மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழியை காமிக்கிறது. சரி, திராவிட மொழி தமிழ் மொழிங்கிறீங்களே, திராவிட இலக்கியங்களை காமிக்கப்பா அப்படின்னு கேட்டா நம்ம தமிழினுடைய இலக்கியங்களால 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, உலகத்துல எந்த நூலால் ஈடு செய்ய முடியாத திருக்குறள், இதெல்லாம் தூக்கி காமிக்க வேண்டியது. சரி, உங்க இலக்கியம், கலை, பண்பாடு, கலாச்சாரம் காமிக்க அப்படின்னாலும் தமிழர்களுடைய காமிக்க வேண்டியது. சரி, திருடிட்டு போயிடுறது தமிழர்களுடைய, நம்முடைய இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. சரி, திருடி போனா என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். திருடிட்டு போனா பரவாயில்ல, திருடிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுறான். இங்க அழிப்பது என்பதுதான் பிரச்சனையா இருக்கு. உலகத்தில் பல மொழிகள் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மொழி கடத்தப்படல, அதனாலதான் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க. இங்க திமுக அந்த வேலையை பக்காவா செய்யுது. ஏன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய என்னை போன்ற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு தமிழ் ஒண்ணுமே ஒரு மண்ணும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொழி பாடம் என்று தமிழை போடுது. ஆனா அதே ஆங்கிலத்தை இங்கிலீஷ் அப்படின்னு போடுது. தமிழை மட்டும் மொழி பாடம், விருப்பம் தான் படிக்கலாம் போ அப்படிங்குது. ஒரு வெளியூர்ல இருந்து பல பேர் தமிழ்நாட்டுக்கு பார்க்க வராங்க. அப்படி பார்க்கும்பொழுது எல்லா பேரும் இந்த பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தா, ஓ இது தமிழ்நாட்டு அரசினுடையது அப்படின்னு நினைப்பாங்க. இங்க என்ன இருக்கு? வெறும்னா மொட்டையா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கு. அப்ப அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு? யூரோப் அரசா, யூகே அரசா, இல்ல அமெரிக்க அரசா? எந்த அரசினுடைய போக்குவரத்து கழகம்? தமிழ்நாட்டுக்கு தானே. பாருங்க, அப்ப என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. தமிழர்களான நம்ம பார்ப்போம், சரிப்பா நம்ம இவ்வளவு பேசுறோமே, தமிழர்களுக்கு வேலை தருவோம் அப்படின்னு எல்லாரையும் வேலைக்கு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா, நம்ம தமிழர்கள்லாம் பாருங்க என்ன பேர் வச்சிருப்பாங்க? ஆஷிகா, ஊஷிகா, தாரிகா, தூரிக்கா, உங்க அக்கா, எங்க அக்கா, பேரிக்கா, சுண்டக்கா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இதுவே வேற்றினத்தவர்களை பாருங்க, தமிழ் மொழி, தமிழ் கொடி, தமிழ் முல்லை, செங்கொடி, செல்வி, தமிழ்ச்செல்வி, அந்த செல்வி, இந்த செல்வின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்களை பாருங்க, ஒண்ணுமே புரியாது. ஆஹா, இந்த தமிழ் பேர் வச்சிருக்கவங்க தான் ரொம்ப தமிழ் பற்று உடையங்க போல் இருக்கு, இவங்கள நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சேர்த்தா, நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம காசை வாங்கி தின்னுட்டு நம்ம மொழியே அழிக்க வேலை பார்க்கறது. நம்ம நினைப்போம், ஆஹா அவங்க ரொம்ப தமிழ் பற்று உடையவங்க போல் இருக்கு. அவங்க தமிழ் பற்று உடையவங்க இல்ல, அவங்கவுங்க தாய்மொழி மேல அவங்க மிகப்பற்றுடையவர்கள். அதுக்காக மட்டும்தான் செயல்படுவாங்க. கேட்டா தமிழர்கள், தமிழ் பற்று, திராவிடம் அப்படின்னு ஒரு மனுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. இங்க திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல இருக்கவங்களுக்கு ஏதோ தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவங்க மகனோ அவங்களுக்கு வரக்கூடிய பேரனுக்கோ பேத்திக்கோ தமிழ் தெரியுமா அப்படின்னா அது பயங்கரமான கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. அது போய் சேரக்கூடாது, தமிழ் மொழி போய் தமிழ் மக்கள் கிட்ட சேரக்கூடாது, தமிழ் மாணவர்கள்கிட்ட சேரக்கூடாது, தமிழுடைய அரசியல் போய் சேரக்கூடாது, வரலாறு போய் சேரக்கூடாது அப்படின்ட்டு இந்த திராவிடம் அணைக்கட்டை போட்டு தடுக்குது. அப்ப தமிழ் தானா அழியணும் அப்படின்னு வேலை செய்யுது. இதுதான் ஐயா விஜய் அவர்கள் கொள்கையா வச்சிருக்காரு. இது சரியான கொள்கையா இல்லையா? தமிழ்நாட்டுல என்னுடைய முன்னோர்கள் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இருந்தாங்க அந்த வரலாற்று எல்லாம் கல்வெட்டுல இருக்குது. அந்த கல்வெட்டு எல்லாம் தூக்கி கொண்டு போய் பெங்களூர்ல போட்டுறீங்க.
சில கல்வெட்டுகள், காலம் கடந்த கல்வெட்டுகள் அழிஞ்சு போயிருது, சிலது அங்கேயே திட்டமிட்டு அழிக்கப்படுது. அப்ப எங்களுடைய வரலாறு அழிக்கப்படுது, எதிர்கால சங்கதியின தமிழ் சங்கதிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அங்கேயே வரலாற்று முடிச்சு வைக்கப்படுது. உறவுகளே சிந்திக்கணும். அதே போல தஞ்சை பெரிய கோவில் நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் தாத்தனும் கட்டினது. அந்த வரலாற்றில் அந்த கோவில் இருக்கக்கூடிய தமிழருடைய வரலாறு என்பதும் சிதைக்கப்படுது, அழிக்கப்படுது. ஏன் ஏன் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் ஒரு இனத்தை டார்கெட் வச்சுட்டாங்க, ஒரு இனம் ஒரு இனத்து மேல டார்கெட் வச்சிருச்சு அழிக்கணும் அப்படின்னா, முதலில் அந்த இனத்தினுடைய என்ன சொல்ற அந்த இனத்தினுடைய உணவை பறிப்பார்கள். அப்படியே அவங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம் எல்லாத்தையும் பறிப்பாங்க. முக்கியமா எல்லா நிலத்தையும் பறிப்பான். எல்லா நிலத்தையும் பறிச்சு கடைசியில நம்ம உயிரை பறிச்சு அனாதையா நிற்கதியா நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன்லயும் அதே தான் பிரச்சனை. பாலஸ்தீனர்களுடைய எல்லா நிலத்தையும் வாங்கிட்டாங்க இஸ்ரேல்காரங்க. பாலஸ்தீனர்களுக்கு இருக்க இடம் இல்லை, சாப்பிட இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை. குளிர்ல 400 குழந்தைகள் இறந்து போனாங்க, கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. இப்ப இவ்வளோ பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலே நடக்குது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், உணவு பாருங்க, நம்ம என்ன சாப்பிடுவோம்? பரிசுனா வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பானிபூரி, வேல்பூரி, தயிர். என்ன நம்ம நாள்தோறும் தயிர் நம்ம உணவுல இருக்கோம். தகி, பால் எப்பவுமே குடிப்போம். தூத் தூத் குளிர்ந்த நீர் வெயில் காலத்துல அப்ப குடிப்போம். தண்டா பானி. இன்னைக்கு தெருக்கு 4 வடக்கம் கடை போட்டு நடத்திட்டு வராங்க, சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங். காரணம் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இங்க நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய தெய்வ வழிபாடுகள் அழிக்கப்பட்டுச்சு. நம்ம வரலாறு, வள்ளலார் அவர்களை முன்னிறுத்தி நம்ம வணங்குவோம். வள்ளலார் நல்லவர் இல்ல, சாய்பாபா நல்லவர், சாய்பாபாவை கும்பிடுங்க, அன்பை வாழி வணங்குவாரு. பாருங்க, திட்டமிட்டு நம்ம கண் முன்னாடிதான் மாற்றப்படும், எங்கேயோ மாற்றப்படல. இன்னைக்கு தமிழர்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு வேற்றினத்தவர்களாலையும் வடக்குல இருந்து வருவர்களாலும் பிடிக்கப்பட்டிருக்கு. நான் சென்னையில இருக்கிறேன், அதனால சொல்றேன். வேப்பேரி, புரசையாக்கம், சவுகார்பேட்டை, இன்னும் எவ்வளவு நிலங்கள், புரசையாக்கம் எல்லாம் பறி போயிருச்சுல. தமிழன் அந்த இடத்துல இருக்கிறாங்களா? அது அவங்களுக்கான ஏரியாப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லை, அதனால நம்ம வித்துட்டு போயிட்டோம். அவங்க கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அதனால நம்ம அங்க இங்க வந்து நம்ம நிலத்தை வாங்கிட்டாங்க. பாருங்க, கொஞ்சமா சிந்திங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகமே இப்படி இந்த நடைமுறையில தான் இயங்கிட்டு இருக்குது. உலகமே இந்த நடைமுறையில் தான் இருக்குது. வரலாறு இதை தான் சொல்லுது. நிலத்தை வாங்குவாங்க, உணவு பறிப்பாங்க, பழக்க வழக்கங்களை உடைப்பாங்க, அப்புறம் இப்படிதான் அவங்க இனத்து மேல வந்து போர் புரிவாங்க அப்படின்னு. இன்னும் தமிழர்களை இணை விடக்கூடாது அப்படின்னு சாதியா பிரிக்கிறது, மதமா பிரிக்கிறது, இன்னும் எவ்வளவு 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 பிரச்சனை. பா, கண்ணை மூடி கண்ணை திறந்தா இவ்வளவு பிரச்சனை. இதுல எப்படி தமிழினம் மீண்டு வரும்? ஐயோ முடியல கடவுளே அப்படின்னு வேண்ட அளவுக்கு பிரச்சனை. ஐயா விஜயகாந்த் அவர்கள் உள்ள இன்னைக்கு திமுக போய் பாருங்க, பெரும்பாலானவர்கள் வேற்றினத்தவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு 120 சுமாரா 120 எம்எல்ஏக்கள் தெலுங்கு எம்எல்ஏக்கள்ங்கிறாங்க, 13 அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? திமுக ஆதரிப்பவர்கள் வேற்றினத்தவர்கள். ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது தெலுங்கர்கள் பெருவாரியா ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஆதரிச்சாங்க. இன்னைக்கு ஐயா நடிகர் விஜய் அவர்கள் உள்ள வராரு, அவர் திராவிடம் அப்படிங்கிறாரு, அவரையும் பெரும்பாலான தெலுங்கர்கள் ஆதரிக்கிறாங்க. காரணம், அந்த திராவிடத்திற்கு தமிழரையும் தமிழையும் ஏய்த்து பிழைத்துதான் பழக்கம். அதுதான் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி. காட்டுறான் பாருங்க, திராவிட ரத்தம்டா அப்படிங்கிறான் பாருங்க. நம்மளை பார்த்து நம்ம ஏமாந்துட்டு அவங்க முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்களும் நம்ம கூட வராங்க. அவங்க எப்படி வராங்க? காரியத்தோட வராங்க. நம்ம தலைவா ஏமாந்து போறோம். நம்ம தலையில மண்ணடி போட்டுக்கிறது நம்மளுக்கே தெரியல. உணர்ங்க தமிழர்களே, கொஞ்சமா உணருங்க. அதாவது இந்த திராவிடங்கிற அரசியல், இந்த தமிழ் தேசிய அரசியலே தெரியாம புரியாம பேசிட்டு இருக்கிறாரு ஐயா விஜய் அவர்கள். அதாவது ஐயா விஜய் அவர்களை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஐயா திரு புசி ஆனந்த் அவர்கள், நான் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணும், நீங்க வந்து கொஞ்சம் பேசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு, தோ வந்து உடனே பேசுறேன் புசி அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் தான் சொல்றோம், ஐயா விஜய் அவர்கள் கைப்புள்ளதான் அப்படின்னு. இப்ப கூட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு கூப்பிட்டாரு, உடனே போய் பேசுறாரு. அதனாலதான் சொல்றோம், ஐயா விஜய் அவர்கள் ஒரு கைப்புள்ள. அவருக்கு அரசியலே தெரியாது. அதாவது அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்றோம். நடிக்க தெரியுமா, நடிக்காத தெரியுமா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஐயா விஜய் அவர்கள் எத்தனை டேக் வாங்குறாரு. சரி, இதை தவிர்த்து ஐயா விஜய் அவர்கள் ஏதோ பேசுறாரு, அதையாவது ஒழுங்கா பேசுறாரா அப்படின்னு போய் பார்த்தா இது ஸ்டெல்லா சொன்னாங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யார் ஸ்டெல்லா?
இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சீங்களா அப்படிங்க. அப்ப டப்பிங்லயும் ஐயா விஜய் அவர்கள் எத்தனை டேக் வாங்குறாரு அப்படிங்கிறத நம்ம உத்து பார்க்கணும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரு ஒரு கைப்புள்ள. என்ன தெரியும், ஆடிட்டர் வந்து இந்த இந்த பணத்துக்கு இப்படி போடுங்க, நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏமாத்தினாருன்னா, நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு வரி ஏய்ப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க இந்த சீன்ல இப்படி நடிக்கணும் அப்படின்னா அதுவும் எத்தனை டேக் வாங்கி நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கைப்புள்ள. அவரை சுத்தி ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. ஆனா மக்களை வச்சு ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்துக்குள்ள நான் வரேன், எனக்காக மக்கள் வராங்கன்னு ஐயா விஜய் அவர்கள் இல்ல. அதனாலதான் சொல்றேன், ஐயா விஜய் அவர்கள் ஒரு கைப்புள்ள. ஐயா விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு கைப்புள்ளையா இருங்க, 2026 தேர்தல் வரைக்கும் நீங்க இதே கூத்தே ஆடிட்டு இருங்க, உங்களுக்கான கட்சி நாங்க உருவாக்கி கொடுத்துறோம், கட்சி கொடியை நாங்க உருவாக்கி கொடுத்துறோம், நாம் தமிழர் கட்சி மாதிரியே உங்களுக்கு கட்சி நாங்க அப்படியே காப்பி பண்ணி உங்க கட்சியை மோல்டு பண்ணி கொடுத்துட்றோம், உங்க கட்சி கொள்கையெல்லாம் வேணாம், உங்க கட்சிக்கு வரவெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாம நாங்க உள்ள வர வைக்கிறோம், ஏன் உங்களுக்கு ஜெட்டி பண்ணி கூட வாங்கி கொடுத்துட்றோம், உங்களுக்கு தேவையானாலும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணா போதும், சீமானோட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் எடுபடக்கூடாது, உருப்படக்கூடாது, தமிழ் தேசிய ஆட்சிக்கு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது, தமிழன் தன்னை தமிழனாக உணரக்கூடாது. அது மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குதான் உங்களுக்கு ஊடகங்களை ரெடி பண்ணியிருக்கிறோம். அங்கீகாரம் பெற்று 15 வருடமா காலத்துல நின்று ஒரே ஒத்தாளா நின்று கட்சி உருவகம் பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சிய அது இல்ல, உங்க கட்சி தான் 3வது, தாவேகா தான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு நாங்க சொல்ல வச்சிருக்கிறோம், பணத்தால சொல்ல வச்சிருக்கிறோம். அது தாவேக்காவுக்கு இல்லாத தொண்டர் பலமே இல்ல, தாவேக்கா தான் உயர்ந்த கட்சி அப்படின்னு ஊடகங்களை நாங்க பேச வச்சிருக்கிறோம். இவ்வளோத்தையும் நாங்க உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம் விஜய், கைப்புள்ள விஜய். அதனால எங்களுக்கு இந்த டார்கெட் மட்டும் நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவரும் ஊரூரா போயிட்டு பேசுறாரு. நீங்க எல்லாரும் பார்த்துருவீங்க, என்னடா ஐயா விஜய் அவர்களுக்கும் தொண்டருக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு. இதுதான் ஐயா விஜய் அவர்கள். அவர் நடிகர் தான். 2026 தேர்தல் வரைக்கும் கைப்புள்ள விஜய் நடிகர் தான். அதனால்தான் அவருக்கும் தொண்டருக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கு. ஒன்னா போய் பழக முடியல, நெருங்க முடியல. அவர் நடிகர் தான், இவர் ரசிகர் தான், தொண்டனே கிடையாது. மக்களே உணருங்க. எனவே மக்களே, எனக்கு ஐயா விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அரசியல் பார்வை, அரசியல் கருத்தை உங்களிடையே கடத்திருக்கிறேன். நான் பேசணும், இன்னும் நான் நிறைய பேசுவேன். ஐயா விஜய் அவர்கள் மேல எனக்கு சிந்தனை இருக்குது, கருத்து இருக்குது, திமுக மேல கருத்து, எல்லாத்தையும் பதிவிடுவேன், காணொலியா பதிவிடுவேன், உங்களோட கருத்து பரிமாறுவேன், நீங்க என்னோட கருத்து பரிமாறுங்க. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. எனவே மீண்டும் நம்ம வலைவலியில காணொலிகள் வெளிவரும். எனவே சிந்திங்கள். முக்கியமா கடைசியா ஒரு கருத்து அப்படின்னா, நீங்கள் யார் என்பதை, நான் யாரு என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும், உங்களுக்கான சரியான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கூறி சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.